ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14 29 வரை. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14 29 வரை. அது ஒரு பெரிய வசனம், இருந்தாலும் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 14 21 வரை. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: பின்பு அவர் சீடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறதையும் அவர்களோடு வேத பாரகர் தற்கிறதையும் அவர் கண்டார். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், மீட்டிங் த லைஃப் சேலஞ்சஸ், வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால்கள் உண்டு. சவால்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாள்தோறும் தேவனும் கிருபை கொடுக்கிறார். இதற்காக ஆலயம் செல்ல வேண்டும், ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே there are new challenges in our life. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள், புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய காரியங்கள். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகளை கண்விழித்துக் கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட உலகத்துல ஆண்டு சொல்கிறார், வாழ்க்கையின் சவால்களை எப்படி சமாளிப்பது. அந்த வார்த்தையை நான் கேளுங்கள். அவர் சீஸ்ல வந்தபோது அவரை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேத பாரக தர்க்கம் பண்ணுவதையும் அவர் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து வந்தனம் செய்தார்கள். எனக்கு ஊழியமைதான். ஒரு பக்கம் உயர்த்தப்படுகிறோம், ஜனங்களால் புகழப்படுகிறோம், ஜனங்கள் நம்மை கனம் பண்ணுகிறார்கள், வார்த்தை கனம் பண்ணுகிறார்கள், ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம். வந்து ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்கிறார்கள். நீ சில பேர் பாருங்க, ஒரு ஊழியன் வந்தா கூட எழுந்திருக்காத மக்கள்லாம் இருக்கிறாங்க, உடன் ஊழியா இருக்கிறார். இந்த வசனம் பார்க்கிறேன், மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். That is the way honoring God. திருச்சபைக்கு போறது, பிள்ளையே ஊழியனை கனம் பண்ணுகிறாயா, ஊழியக்காரை கனம் பண்ணுகிறாய், ஓடி வந்து. இன்னைக்கு ஓடி இருக்க தருவாங்க ஒரு தேவைக்காக. ஒரு பிரச்சனை, வீட்டுல ஒரு மரித்து போனார், ஓடி வராங்க. வியாதி, ஓடி வராங்க. ஒரு கஷ்டம், ஓடி வராங்க. இன்னைக்கு மக்களுக்கு அது ஒரு வாழ்க்கை. அந்த சொல்லுகிறது, அவருக்கு வந்தனம் செய்தார்கள். முந்தின 14ஆம் வசனத்துல தர்க்கம் பண்ணினார்கள். பிந்தின வசனத்துல ஒரு கூட்டம் வந்தனம் செய்கிறது. என் அன்பு ஊழியர்களே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஊழியம். அதாவது தர்க்கம் பண்ணும் போது சோர்ந்து போகாதிருங்கள், வந்தனம் செய்யும் போது புகழ் உச்சிக்கு போகாதிருங்கள். இதன் ஊழியத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை சம்பவம். பல இடங்கள்ல என்னோடு கூட இருக்கிறவர்களே அப்படி செய்திருக்கிறார்கள். இதான் உலகம். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். தந்தையார் அழகாய் பாடினார், நெருக்கும் போதும் துதிப்பேன், சில நெருங்கும் போதும் துதிப்பேன். இதான் வாழ்க்கை. நெருக்கும் போது சோர்ந்து விட வேண்டாம், அதாவது நெருங்கி வரும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இது வாழ்க்கை. இந்த ஊடகத்துல ஒசைமா பாடுகிற மக்கள் இருக்க, கமெண்ட்ஸ் போடுற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நீ ஒழுங்கா இருக்கிறியான்னு ஒருத்தனை கேட்கிறார் அந்த கமெண்ட்ஸ்ல. இப்படி எல்லாம் மக்கள் பேசுவாங்க. யாரை இன்றைக்கு வசைபாடுவதில்லை. எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும், டிஎஸ்ஆ இருந்தாலும், மோகன்சியா இருந்தாலும், அவன் இவன் என்று சொல்லுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர் பிஷப்னு சொல்றாரு, ஆனா ஊழியர்கள் எல்லாம் அவன் இவன் என்று பேசுகிறார். அது எப்படி ஏற்புடையது என்று தெரியவில்லை. இதான் சேலஞ்சஸ். இதான் வாழ்க்கை. வாழ்க்கையே ஒரு சவால், ஊழியம் அதை விட சவால். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஊழியம் அதை விட பெரிய போராட்டம். அது இல்லையேல் வாழ்க்கையே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 9:16 மார்க்கு அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் அவர் நோக்கி, போதகரே, உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி
பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அவனை துரத்து விடும்படி உம்முடைய சுயத்தை கேட்டேன், அவர்களால் அது கூடாமற் போயிற்று. இதுதான் வாழ்க்கை. முதல் குறிப்பு, மீட்டிங் தி சேலஞ்ச். வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க தயாராயிருங்கள். அது கடினம்தான் என்று வாழ்க்கையை சொல்ல முடியும். அதெல்லாம் வரும்போது அடுத்த வாரம் சோறு வந்து விடுகிறது. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, இந்த தொலைக்காட்சியில பேச முடியவில்லை. இது உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மீட் த சேலஞ்சஸ். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களே, அன்பானவர்களே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். ஏன் தெரியுமா? இந்த சவால்கள் எதற்கு என்றால், உங்களை இன்னும் பெரியவனாக்க, இன்னும் உங்களை பலப்படுத்த, இன்னும் உங்களை உறுதிப்படுத்த, தேவ அழைப்பை உங்களுடைய ஊழியத்தில் நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும். எனவேதான் அவன் சொன்னான், மலை நாட்டு எனக்கு தாரும். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இல்லையா? சமபூமியிலே நடப்பதே கடினம். இந்த வயதான காலத்துல மலை நாட்டு எனக்கு தாரும். தட் மீன்ஸ் இஸ் a new challenges. அது மட்டுமல்ல, அந்த சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு ஊழியர் வாழ்க்கையிலையும் உயர்ந்த அனுபவங்கள் உண்டு, பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு. ஆனாலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் துள்ளுதையா. இதான் ஊழியமே, வேலிஸ் அண்ட் மவுண்டன்ஸ். ஆனாலும் அன்பானுடைய மலைகள் இருக்கிற ஆண்டவர் பள்ளத்தாக்கிலும் இருக்கிறார், உயர்வில் இருக்கிற ஆண்டவர் தாழ்விலும் இருக்கிறார். எல்லா இடத்திலுமே பாருங்க, உயர்ந்திருக்கும் போது கர்த்தர் நூல் கூட இருக்கான்னு சொல்லுகிறோம். ஆனால் தாழ்ந்திருக்கும் போது கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறோம். இல்லை, அந்த பள்ளத்தாக்கில் உங்களோடு கூட இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் இனிக்குதையா. நான் சொல்ல வந்த வார்த்தை அது என்ன என்ன கொண்டு போய் தெரியுமா? இட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். இந்த வாழ்க்கையின் சவால்கள் உங்களை மறுவப்படுத்துகிறது. அதான் உண்மை. நான் ஏராளமான செய்திகளை அந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். பள்ளத்தாக்கில் நான் பேசின செய்திகள் அனைவருக்கு ஆசீர்வாதம். பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நான் பேசின செய்திகள் பலருக்கு ஆசீர்வாதம். சில இடங்களில் சமாதானம், அமைதி. அதுல பேசும்போது அப்படி யாருக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. ஆனா பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் பேசின செய்திகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது ஆசீர்வாதம். சோ வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களும் டு எலிவேட், உங்களை உயர்த்த, உங்களை இன்னொரு நிலைக்கு, உங்களை பரிணாமத்தில் உங்களை கொண்டு போக. என்னை கொண்டு கேட்க அன்பு பிள்ளையே கவனியுங்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், உங்கள் மூலமாக அநேகர் சுகமடைய, வாழ்வடைய, அநேகருக்கு நீங்கள் ஆசமா இருக்க. அன்பானவர்களே, எவ்வளவு உடைக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு உருவாக்கப்படுகிறீர்கள். எவ்வளவு கசக்கி பிழியப்படுகிறீர்களோ அநேகருக்கு நீங்கள் மருந்தாய் மாறப்போகிறீர்கள். எவ்வளவு அழுத்தம் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில உயரங்கள் அதிகமாகிறது. எனவே முதலாவது குறிப்பு கவனியுங்கள். என் வார்த்தைகளை கவனிக்க அன்பை கேட்கிறேன். The disturbed crowd. நம்மை பயமுறுத்தும் ஒரு கூட்டம் எல்லா இடத்துல இருக்குது. ஒரு நாளும் எனக்கு வர கடிதங்கள், எத்தனை மிரட்டல்கள். ஒரு சமயத்தில் எழுதியிருக்கிறார், அவருக்கு 60 லட்சம் ரூபாய் நான் தரணும் அப்படின்னு. யோசித்து பாருங்கள். அழைத்து அவருக்கு சபையை உண்டாக்கி ஒரு ஊழியராய் மாற்றி இன்னைக்கு அவர் லெட்டர் எழுதுறார், 60 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் தரணும். The disturbed crowd. மூன்றாவது, the defined problem. இது என்னைக்குமே உண்டு. நீங்க இந்த நம்ம டிஸ்டர்ப் பண்ற எல்லாருமே வேத பாரகர்கள் தான், பரிசேயர்கள் தான். கவனிங்க, அவர்கள் இப்படி சொன்ன புரியும், ரிலீஜியஸ் லாயர்ஸ், ஆவிக்குரிய வழக்கறிஞர்கள். அவங்க பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க பின்னாலேயும் ஒரு 10 பேர் கட்டாயம் இருப்பாங்க. ஆனா ஒன்று ஆர்வம் சொன்னேன், மீட் த சேலஞ்சஸ். மிகவும் அழகாய் சொன்னார், என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ, ஓடி ஒளிவதில்லை, பதுங்குவதில்லை. எத்தனை பெரிய மன தைரியம். ஒரு பக்கம் சன்பல்லாத்,
ஒரு பக்கம் தோபியா, இன்னொரு பக்கம் நொவதியாள், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அரசியல்வாதி. சன்பல்லா தோபியாவும் அன்றைக்கு இருக்கிற கவர்னர், எருசலேமின் கவர்னர்கள். ஒரு பக்கம் அவருடைய அடக்குமுறை, ஒரு பக்கம் நொவதியாள் என்கிற தீர்க்கதரிசி பொய் தீர்க்க சொல்லி நெகேமியாவை கலங்க பண்ணினவள். அதை போட்டு 5ஆம் தரம மொட்டை கடிதங்கள் நெகேமியாவுக்கு. மனம் சலித்து போகும்படியாய் அவரை சொல்கிறார், சலித்து போகிற அளவுக்கு. 5ஆம் அதிகாரம், கிரேட் கிரைசிஸ், கிரேட் ப்ராப்ளம். அது புறஜாதியர் அல்ல, ஜனங்கள். நீங்க 5:1 வாசித்து பாருங்கள். ஜனங்கள் எல்லாமே சாப்பாடு, பணம், எல்லாமே வீடு, அடமானம். நேரம் இருந்தால் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வருஷம் வாசித்து பாருங்கள். டிஸ்டர்ப் பை த கிரவுட். இரண்டாவது, டிஃபைன் த ப்ராப்ளம். அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றீங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவனை எங்கே பிடித்தாலும் அவன் அலைகழிக்கிறது. இது அவங்களை மட்டுமல்ல, எல்லாரையுமே அலைகழிக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது, நான் கேட்டேன், அவர்களால் அது கூடாமற் போயிற்று. கவனியுங்கள். சில நேரங்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, கூடாமற் போகிற பல நேரங்கள் உண்டு. என்னுடைய 2வது குறிப்பு, how you define your problem. உங்கள் பிரச்சனையை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் அதை எப்படி வடிவமைக்கிறீர்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடினமான நேரங்கள், கசப்பான நேரங்கள், நிற்க முடியாத நேரங்கள், நிலையற்ற நேரங்கள். ஆனாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்புடைய பிள்ளையே, பல நேரங்களில் unable to stand, தமிழ் அழகா போடுறது, கூடாமற் போயிற்று. எல்லாம் தெரியும், வார்த்தை தெரியும், வசனம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் கூடாமற் போயிற்று. கவனியுங்கள். ஆனால் கூடாமல் போனாலும் அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் கூடி வர பண்ணுகிற கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். ஆண்டு சொன்ன வார்த்தை கவனியுங்கள். 9:21, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இவனை கொல்லும்படி அநேகந்திரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. நீர் ஏதாயும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கு மாறவில்லை. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கிறது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 1, 2. இந்த சமயம் என்ன நடக்கு தெரியுமா? 9:2 உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போனார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் விளக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவளாய் காணப்பட்டார்கள். 9:5 இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்க இருக்கிறது நல்லது. நோக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரங்களை போடுவோம். உயர்ந்த அனுபவம், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வார்த்தை படிக்கிறேன். 9:2 கவனிங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மலையின் அனுபவங்கள், மறுரூபமாக்கப்பட்ட அனுபவங்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள். மார்க்கு 9:6, 9:7 மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் நேசகுமாரன், இவருக்கு செவிகொடுங்கள், ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதெல்லாம் வாழ்க்கையின் உயர்ந்த அனுபவங்கள். ஆனால் பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. ஒத்திரி நினைக்கிறேன், ஒரு கன்வென்ஷன் நடத்தி முடித்த பிறகு சலசலப்பு, ஒரு நடத்த முடித்த பிறகு சபையில பிரிவினை. எனக்கு பாட சான்ஸ் கொடுக்கல, என் பேரை சொல்லல, என்னை அறிமுகப்படுத்தல, எனக்கு கனம் பண்ணல, எல்லாரும் பேரையும் சொன்னார். அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே இந்த கடைசி நாளில பெரிய கொடுமை.
அவரை பாராட்டி இவரை பாராட்டி இவரை பாராட்டி பிரசங்கியார் கையில 8:30 மணிக்கு கொடுத்து அவர் 9 மணிக்கு முடிக்க சொல்லி யோசித்து பாருங்கள். மக்கள் இன்னைக்கு அதை விரும்புகிறார்கள். இதை கேட்கிற அன்பானது பிள்ளையர், ஹவு யூ டிஃபைன் யுவர் ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய பிரச்சனையை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? உங்களால முடியாது, ஆனால் தேவனால் அது முடியும். A divine rebuke சொல்ற வார்த்தை 19ஆம் வசனம், மார்க்கு 9:19. விசுவாசமில்லாத சந்ததியே, இதுவரைக்கும் உங்களோடு நான் பொறுமையா இருப்பேன், இதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இதுவரைக்கும் உங்களோடு பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். நண்பு ஊழியர்களே, this is a way to handle your challenges. உடைய வாழ்க்கையின் சவால்களை, வாழ்க்கையின் பிரச்சனைகளை திரும்ப சொல்கிறேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கடினம் கடினம். நம்ம நினைக்கிறோம் ஐ கேன் டூ இட், நானே தான் பண்ணுவேன். இல்லை, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 9:20 கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்தான், நுரை தள்ளி புரண்டான். என் அன்புடைய பிள்ளையே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஆவிக்குரிய உங்களுக்கு புரியும். அவன் தரையிலே விழுந்தான், நுரை தள்ளி புரண்டான். செய்தியுடைய கருத்து, சேலஞ்ச், ஹேண்டில் தி சேலஞ்சஸ். வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பது அவர்தான். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். மார்க் 9:25 வாசல்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இனி அவனுக்குள் நீ போகாதே. கவனிங்கள், 9:26 கூட அவனை அலகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல கிடந்தான். உங்களுடைய பிரச்சனையோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். The same God will do the same thing in your life. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களை அக்கறை உள்ளவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை அழைத்தவர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களை கனம் பண்ணினவர். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, God challenges, he can handle your challenges. வெளியில் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் அது உண்டு. எனக்கே மருவமலை இல்லை. படிச்சீங்களே, ஒரு பருவமலைக்கு வந்த உட்கீழத்தான் இந்த சத்துரு போராட்டம், தர்க்கம், பாடுகள். பல முறை நான் ஊழியத்துக்கு போயிட்டு விட்டு கொள்ள வரும்போது எல்லாரும் வியாதியா இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு நடந்திருக்கும். அப்பதான் ஒரு உன்னதமான ஊழியத்தை முடித்து விட்டு வந்திருப்பேன். சில ஊழியர் கூடுகை, பிரம்மாண்டமான கூட்டங்கள், மனைவி ஊழியர்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது மனைவி 3 பிள்ளைகளும் படுக்கையில் இருப்பார்கள். ஏதோ ஒரு பலவீனம் அலைகழிக்கும். சபையில ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். சில இடங்கள்ல அன்பாளை நம்ம வெளியே போயிட்டு உள்ள வரத்துக்குள்ளே சபையே 2ஆயிடுது. அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காரணங்கள் தான். ஒன்று, வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஆண்டு சொன்ன அழகான வார்த்தை, அழகான வார்த்தை 9:24, உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லுங்கள். 9:24 சத்தமிட்டு சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது 9:27 மார்க்கு, அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், அவன் எழுந்திருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஊழியர்களே, bring unto Jesus. உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்துல கொண்டு வாருங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், கூடாது ஒன்றும் இல்லையே, உங்களால கூடும். கொண்டு வாருங்கள். அவன் கையை பிடித்து, எத்தனை அன்பு, எத்தனை இரக்கம், எத்தனை பணிவு, எத்தனை பாசம். அந்த வார்த்தை சொல்கிறது, அவனை தூக்கினார். அடுத்த வார்த்தை, உடனே அவன் எழுந்திருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புகளே, உங்களுக்காகத்தான் அந்த செய்தி. யூ மே பி நாக் டவுன், தள்ளப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். நீ ஊழியமே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம், இல்லை, கொண்டு வாருங்கள். அந்த வார்த்தை சொல்கிறது, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரச்சனை தெரியுமா? மார்க் 9:21. எவ்வளவு காலம்? சிறு வயது முதல் கொண்டே இருக்கிறது. உடைய பிரச்சனைகள் நீண்ட காலம் இருக்கலாம், ஆண்டவருக்கு லேசான காரியம். அந்த வார்த்தை தகப்பன் சொல்கிறான், சிறு வயது முதற்கொண்டே அவனுக்கு இந்த பிரச்சனை. தீயிலும் தண்ணீரிலும் அலைகழிக்கிற வாழ்க்கை. அன்பு சகோதரியே,
அன்பு தாயே, God can change your fatal. உன் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். Fatal is not the final. Failure is not the final. தோல்வி என்பது முடிவானதல்ல. உன் தோல்வியை மாற்றுகிற ஒரு பெரிய தேவனோடு கூட இருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர், ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவர். அந்த வார்த்தை 9:25 அவர் அதட்டினார். அடுத்த வார்த்தை 27 அவனை தூக்கினார், அவன் எழுந்திருந்தான். நாளிலே சோர்ந்து போயிருக்கிற அன்பு ஊழியர்களையும் தள்ளாடுகிற ஊழியர்களையும் எழுந்திருக்க பண்ணுகிற ஆண்டவர். என் முதல் குறிப்பு, a disturbed crowd. நம்மை துன்பப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எல்லா இடத்துல சபையில இருக்குது. அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க, ஒரு எழுந்திருந்தால் எல்லாம் எழுந்துப்பாங்க. இதுதான் வாழ்க்கை, ஊழியம். டிஃபைன் த ப்ராப்ளம், how you handle. மூன்றாவது, a definite rebuke. தேவன் அதட்டுகிறவர். அது எவ்வளவு பெரிய காரியமா அவரிடத்துல கொண்டு வாருங்கள். நம்ம நினைக்க தெரியுமா, ஐ கேன் மேனேஜ். இல்ல, என்னால் எதுவுமே கூடாம இருக்கு, என்னால் எதுவுமே முடியாது. அறிவு இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், என்னால் ஒன்றும் கூடாது ஐயா, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். அந்த வார்த்தை நான் சொல்லுறேன், a detailed analysis. அவருக்கு எல்லாமே தெரியும், ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியும், அவனுடைய எல்லாமே தெரியும். இது ஏன் வந்தது, எதனால வந்தது. இந்த அனாலிசிஸ் என்ற வார்த்தை, he has the resources. அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். டீடைல் அனாலிசிஸ் 9:20 அவரிடத்தில் கொண்டு வந்தார். அதுதான் ரிசல்ட். 21 அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் கேட்ட கேள்வி, எவ்வளவு காலம் ஆயிற்று, அவருக்கு தெரியாது. நல்ல சர்வ வல்லவர், சர்வ ஞானி, ஆனாலும் அதை உன் வாயினால சொல்லும் நீ கேட்கும்படி விரும்புகிறார். இட் மே பி a long problem. நீண்ட கால பிரச்சனை இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது வறுமையா இருக்கலாம், அது போராட்டமா இருக்கலாம், சில மக்கள் உபத்திரமா இருக்கலாம், நீண்ட கால வேதனையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம். பட் காட் சேஸ், எவ்வளவு காலம் ஆயிற்று. ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். சொன்ன ஒரு வார்த்தை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். A detailed analysis. அடுத்தபடியாக a divine intervention. தேவன் அப்புறம் போகிறது போல காணப்படுகிறவர் அல்ல. He has the right answer. He has the resources. அவரிடத்துல சரியான பதில் உண்டு. வாசிக்கும் கேளுங்கள். 23 மார்க்கு 9, 23, 24, 25, 27, 26. He has the divine intervention. அவர் அப்புறம் போகிறது போல இருக்கிறதல்ல. 23 கவனிங்கள். முடியாதுன்னு சொன்ன போது அவர் முடியும் என்று சொன்னார், முடியாதுன்னு சொன்ன போது முடியும் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை 20 கூடும், எல்லாம் கூடும். உன் சூழலை மாற்றக்கூடும், எல்லாமே மாற்றக்கூடும், உன் வறுமையை மாற்றக்கூடும், உன் கண்ணீரை மாற்றக்கூடும், உன் கலக்கத்தை மாற்றக்கூடும், எல்லாம் கூடும். பாடுவது இயல்பு, ஈஸி, எல்லாம் கூடும். அந்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ஒரு வார்த்தை, அவர் அவனை அதட்டினார். 2 வார்த்தை, கட்டளை இடுகிறேன் என்று அதட்டினார். நம்ம கூட அதட்டுறோம், ஆனா இதுவுமே மாறதில்லை. அது ஒரு ஷோ, ஒரு பழக்கமாயிடுச்சு. கட்டளை இடுகிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாவத்திலே வாழறாங்க, பாவத்திலே இருக்கிறாங்க, ஆனா கட்டளை இடுகிற அதட்டுறாங்க. ஒரு சம்பவம் இங்க ஒரு பைபிள், நான் இருந்த பணியாற்றில வேதாம் பள்ளியில ஒரு பிசாசு பிடித்த ஒருவரை கொண்டு வந்தார்கள். அதை படித்த மாணவர், அது ஒரு சனிக்கிழமை ஜெபம், நேர கை போய் தலைமையில கை வச்சார். அந்த மாணவர் அந்த பேய் சொல்லுது, கையாடு எடுறா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், யோசித்து பாருங்கள், உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நடந்த சம்பவம். ஏன்னா இந்த மாணவனுடைய வாழ்க்கை சரியில்லை. வேதாம் பள்ளியில படித்தாலும் அவருடைய வாழ்க்கை சரியில்லை. பல தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார். அந்த பிசா சொல்லுது, கையை எடுடா, உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அவருடைய அந்தரங்க பாவங்களை வெளியே கொண்டு வந்தது பிசாசு. மனம் திரும்பினார். இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, God
intervene in your problems. உங்களுடைய பிரச்சனையில அவர் தலையிடுகிற கர்த்தர். காணாதவர் போல் அல்ல, அவர் காண்கிறவர். அந்த வார்த்தை சொல்கிறது, கவனிங்கள். God as a compassion God. இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ளவர். is a God who responds your problem. உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர். கடைசியாக a distinct lack. கவனிங்கள், வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்கிற கர்த்தர். 9:28 அவர் வீட்டில் பிரவேசித்த போது அவருடைய சீடர்கள் அதை துருத்துவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்றார். உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் அந்த சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 12:20 கடுகது விழுதியால விசுவாசம் இருக்குமேனால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றாயிராது. இன்னைக்கு விசுவாச செய்தி தவறா பயன்படுத்துறாங்க. இல்ல, God wants to intervene in your problem. உன்னுடைய பிரச்சனைகளிலே, உன்னுடைய சவால்களிலே அவர் தலையிட விரும்புகிறார். அல்ல வார்த்தை போட்டிருக்கிறது, அப்புறம் போகிறது போல அவர் காணப்படுவதில்லை. ஒரு வார்த்தை, அதாவது உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எனவேதான் மத்தேயு 7 சொன்னார். 7:7 தெரிந்த வசனம் கேளுங்கள். 7:9 அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? 7:11 மத்தேயு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோர்ந்து போயிருக்கிற நண்பு தேவ பிள்ளையே, நிச்சயம் அல்லவா? உடைய ஊழியன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். இன்னொன்று சொல்லுகிறேன், சில பிரச்சனைகள் நம்முடைய சொந்த சுயத்தால் வந்தது. செல்ஃப் டெம்ப்டேஷன், சுயத்தினால், தேவையில்லாம. தேவனால் வருமானால் he will handle. சத்துருவால் பிசாச வருமானால் God will take care of that. அநேக பிரச்சனைகளுக்கு நாமே காரணம், சுயம் காரணம், அறிவு காரணம், ஆசை காரணம். இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தை, கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சொல்லுவோம், குற்றங்களை சொல்லுவோம், பலவீனங்களை சொல்லுவோம். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 11:26 தேவனுடைய ஊழியத்தை செய்வது அவருடைய திருவுள்ளத்திற்கு பிரியமா இருக்கிறது. நீங்கள் தனியே பாடுபடு தேவ சித்தம் அல்ல. என்னுடைய குறிப்புகளை திரும்பமாக ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கும் ஒருவரை புரியாதவர்களுக்கும். நம்பர் 1, வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பது எப்படி? மீட்டிங் தி சேலஞ்சஸ். The disturbed crowd. நம்மை துன்புறுத்தும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும், எப்பவுமே இருக்கும். தனியாளா இல்லை, அவங்க கூட்டமா தான் வருவாங்க. சத்துரு வெள்ளம் போல வரும்போது there is a crowd, a defined problem. அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறவர் கர்த்தர். அதை definite rebuke, அதை கடிந்து கொள்ளுகிறவரும் கர்த்தர். a detailed analysis. அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன் எதினால் அடிக்கலாம் கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவரே, எதிரான ஆண்டவரே, எது வரைக்கும் he knows everything. He is a detailed analyst. ஒரு சிறந்த நிபுணர். கடைசியாக சொல்ல a divine intervention. உங்களுடைய பிரச்சனையிலே அவர் குறுக்கிட்டு காரியங்களை செய்கிறவர். கடைசியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அந்த குறைகளை அறிக்கை பண்ணுவோம், குற்றம் அறிக்கை பண்ணுவோம். இந்த பிரச்சனை எதனால வந்தது? ஞானக்குறைவு, கவனக்குறைவு. அநேக குடும்பங்களை கூட இது உண்மை. சில பேருங்கள எதை பேசக்கூடாது ஒன்று சொன்னா நீங்க ஒத்துப்பி நினைக்கிறேன். சிலங்கள்ல இந்த குடும்பத்துல, நம்முடைய ஊழியர் குடும்பங்கள்ல கூட அவர்களால் சில பிரச்சனைகள் வருகிறது. எதை பேசக்கூடாது. என் அன்பான ஊழியர் மனைவிகளே, get wisdom from God. தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு நீங்களே காரணமா இருக்க வேண்டாம். வாழ்க்கையின் சவால்கள் நீங்கள் காரணமா இருக்க வேண்டாம். அன்பானவர்களே, இந்த டிவைன் விஸ்டம், டிவைன் நாலேஜ், டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், சரியான ஒரு தெளிவு, ஒரு சரியான டிவைன் மெச்சூரிட்டி, அது இல்லை என்றால் ஒரு நாளும்
வாழ்க்கையில் சவால்கள் தான், பாடுகள் தான், போராட்டங்கள் தான். திரும்ப திரும்ப சொல்ல வந்த வார்த்தை மீட் த சேலஞ்சஸ். இயேசு இருக்குமானால் எந்த சவாலையும் சந்திக்க முடியும். சவால் இல்லாத வாழ்க்கை அல்ல. ஒரு நாளும் புதிய புதிய சவால்கள், விசுவாசிகளோடு, குடும்பத்தோடு, பிசாசோடு, துரைத்தனங்களோடு, மாமிசத்தோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு. ஆனால் அந்த சவால்களை சந்திக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வார்த்தை சந்திக்கும், தேவன் சந்திக்கும். நீங்கள் தனியே அல்ல, யுத்தத்துல நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், the time of challenges, மருவமலை, உயர்ந்த அனுபவம், தெய்வ சத்தம், இருக்கிற உறவு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அந்த உறவுதான் அந்த சவால்களை சந்திக்க பலன் தருகிறது. சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள். இந்த செய்தியை ஊடகத்தில் இன்னொரு முறை பாருங்கள், யூடியூப்ல பாருங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உம்முடைய கிருபாசனத்திலே, உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். சோர்ந்து, இலக்கரித்து, உடைந்த உள்ளத்தோடு, நொந்து போன உள்ளத்தோடு இதை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசியும், ஒரு ஊழியனும் ஏன் எண்ணாமல் கொள்ளாமற் போயிற்று. தேவனே, நீங்க இருக்கிறீர். கிரியோன் சொன்னது போல, நீ எங்களோடு இருந்தால் இவை எங்களுக்கு சம்பவிப்பானேன். உண்மைதான். ஆனாலும் காலங்களையும் சூழ்நிலைகளையும் கையில வைத்திருக்கிறவர், அதட்டுகிறவர், உங்கள் அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவர். நான் படித்த 9ஆம் அதிகாரத்தில் அதட்டினார். எஸ் லார்ட், யூ ஆர் தி ஒன் ஹூ கேன் ரிவ்யூ தி ப்ராப்ளம்ஸ். அதட்டுகிற கர்த்தர், அடக்குகிற கர்த்தர், அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இந்த சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த கிரவுட், இந்த கூட்டத்தில் மத்திய சிக்கி இருக்கிறாங்களோ, வெளியே கொண்டு வாங்க. கைப்பிடித்து தூக்கி எழுப்பி நடக்க பண்ணுகிற கர்த்தர், அப்படியே செய்யுங்க. உடைய நாமமே அப்படிட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தியை ஒரு குளிரான இடத்துல, குளிர் பிரதேசத்துல தான் நான் பேசுகிறேன். பயங்கர குளிர். இன்னைக்கு 12 டிகிரி தான் இங்க குளிர். அந்த குளிரான பிரதேசத்தில் உங்களோடு பேசுகிறேன். செய்தியை கேளுங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். காட் பிளஸ். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.